இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊர்ல கேடு கட்டவளா ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கா. நீ எதுக்குல ஊரை விட்டு போகுத? நீ இல்லடா நானும் உன் தங்கச்சிகளும் எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? சொல்லு, எதுக்கு ஊரை விட்டு போன சொல்லு. அம்மா, அது இவர் பண்ண வேலையா தான் இருக்கும். இப்ப எசக்கியோட குழந்தைய முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ பேசாம இரு. பா, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? குழந்தை எங்க? மாமனார, என் தங்கச்சிக்கு ஒண்ணுனாலே உன்னை உண்டுல நாக்கிடுவேன். என் தங்கச்சி புள்ளைய காணோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, கண்டன் துண்டமா வெட்டி வீசி விடுவேன். ஜாக்கிரதை. உண்மையை சொல்லு, எங்க என் புள்ள? எங்க? என்ன இது? சத்தியமா எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல. மாமனார, என் பொறுமைக்கும் எல்லை இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல போதியா இல்ல உன கொன்னுடவா? அப்பா, என்ன இருக்கிற குழப்பத்தை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறீங்களா? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சண்முகத்தை இனி யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க. ஏங்க, இதுக்கு நான் நைட்டு பூரா தூங்காம உளறிக்கிட்டே இருந்தீங்களா? நீங்களும் விசில் அடிச்சு என்னையும் விசில் அடிக்க சொன்னீங்களே. மோ, என்னம்மா கூத்துது? டேய், ராத்திரி எல்லாம் ஏதேதோ பெடாத்திக்கிட்டு இருந்தாரு. என்னைய உறங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்குங்க சாபத்துல விசில் அடிக்கிறீன்னு கேட்டா, நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தாருல. அப்பவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தியா, புள்ளைய தூக்கி இருக்காரு. சண்முகம், இப்ப நீ இவரை விட்டுரு. நமக்கு குழந்தைதான் முக்கியம். சண்முகம், பாவம் குழந்தைக்கு பசி வந்திருக்கும். பால் இல்லாம கதறிட்டே இருக்கும். டேய், குழந்தைதான் நமக்கு அவசரம்டா. மாமனார, எப்படி எங்க பிள்ளைய நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அதுல உன் வேலை மட்டும் ஏதாச்சும் இருந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சது, என் கையாலேயே உன் தலையை பிச்சு எடுத்துருவேன். ஜாக்கிரதை. முட்டா பேல சத்தியமா நான் கடத்தல. அம்மே மேல சத்தியம், என் மேல சத்தியம். நான் கடத்தல. நான் கடத்தல. நிக்கால இவதான் கடத்திருக்கா. மாமா வேண்டாம், சும்மா ஏன் மேல பழி போடாதீங்க. இத பாருமா, இத பாரு, இத பாரு. குடி 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 குடி. இனிமே நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி. குடி 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 குடி. அழாம குடிக்கணும். பயப்படாத ராஜா, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ போலீஸ்கார மகா இல்ல. குடி 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 குடி. அவங்க சும்மா விடுவாங்களா? பத்தாவதுக்கு பிரசிடண்ட் மருமவ வேற. பச்சை புள்ள, உன்னை பட்னி போட முடியுமா? பாலை குடிமா, பாலை குடிமா, பாலை குடி தாயி. குடி, பாலை குடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. அழாத அழாதம்மா. வீட்டுக்குள்ள புள்ள அழுகிற சத்தம் கேட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள என்னன்னு கேட்பாங்க. ஐயோ, பதில் சொல்ல வேண்டி இருக்கும். வயிறார பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. இந்தா. ஐயோ மகாலட்சுமி, குடிமா 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 குடி. அழாதடா அழாதடா கண்ணு, அழாதடா. எனக்கே கஷ்டமா இருக்குடா, அழாதடா. ஏய் சண்முகம், நிச்சயம் பாப்பா இங்கதான் இருக்குமா? இல்லை, இங்கதான் இருக்கான்னு தெரியல. ஆனா சனியனுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரியும்ட்டு அம்மா சொல்லிச்சுல. புள்ள எங்க இருக்குன்ட்டு சனியனுக்கு தெரியும். அவனை விசாரிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இல்ல சனியா. ஐயோ பிரசிடண்ட். இல்லை சனியா, கதவு திறல. இல்லை சனியா. இலை சனியா, கதவு திறக்க போதியா இல்லையா? இலை சனியா, உன்னைய எதுவும் பண்ண மாட்டோம். விசாரிக்க தான் வந்திருக்கோம். கதவை திற. நீ உள்ளதா இருக்கன்னு தெரியும்ல. இல்லை சனியா. இல்லை, நீ ஜன்னல் வந்து பாரு, அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு பாரு.
என் பொண்ணு லே சனியா, கதவை திறல, கதவை திறக்கல அடிச்சே சாவடிச்சிருவேன். கதவை திறல, இருடா வரண்டா. குழந்தை உள்ளதாம்ல இருக்கு. இல்ல சனியா, கதவை திற. இப்படி நடிச்சு நடிச்சு எம்புட்டு நாள் தான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க போற. நீங்க சொல்லாம அந்த சனி ஏதாவது செய்வானா? எல்லாம் உங்க வேலை தானே. ஏய் பா, நீங்க திருந்துவீங்க, இனிமேலாச்சும் எங்க குடும்பத்தை நிம்மதியா விட்டுருவீங்கன்னு தான் சண்முகம் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முடிவெடுத்தான். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, சண்முகமும் என் குடும்பமும் எங்கேயும் போக மாட்டாங்க. இங்கேயே நின்னு உங்களை எதிர்த்து கடைசி வரைக்கும் போராடுவோம்பா. இல்லே நான் தான் கடத்தலன்னு சொல்லுதேன். சனியனுக்கு நான் எதுவுமே சொல்லல நானு. என்னைய நம்புங்க, நம்புங்க. நம்பாம இருந்தா எப்படி இன்னமோ அதான் குழந்தை கிடைச்சிருச்சுல. நீங்க சொல்லாம தான் சனிய செஞ்சிருப்பான்னு எங்களை நம்ப சொல்றீங்களா? சொல்லுங்கக்கா. நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் நடக்குதா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. 4 மணிக்கு கப்பல் போர்டிங் ஏறிடுவோம். காலையில ஷார்ப்பா வந்து சேர்ந்துருவோம். இந்த வேதவழி ஸ்கெட்ச் போட்டா அது தப்பவே கூடாது. எங்க அம்மாவை கொன்ன சண்முகத்தை கொலை பண்ணியே ஆகணும். எங்க அம்மா மாதிரி அனாதை பொணமா அவன் கிடக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். கவலையப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். காலையில ஸ்னைப்பர் கண்ணோட நான் வந்து இறங்கிடுவேன். எனக்கு இருக்கிற ஒரே கடமை இதுதான். எங்க அம்மா சாவுக்கு பழி வாங்காம நான் இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன். சீக்கிரம் நீங்களாம் வந்து சேருங்க, நான் வைக்கிறேன். சரிக்கா. தப்புலா, இதெல்லாம் ரொம்ப தப்புலா, பெரிய தப்பு. நான் வாழ்ற வாழ்க்கைக்கு இது சரிதான். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எனக்கும் சண்முகத்துக்குமான டீலிங்க. சனியை மாட்டினா தான், ஆனா உங்களை மாட்டி விடல. அப்புறம் என்ன? இத சம்மு நம்ப மாட்டானே. இப்ப தேவையில்லாம என்னத்தையும் செஞ்சு அவனை திரும்ப வர வச்சிட்டியே. என்னடா செய்தது இப்ப? ஏன் அவனை வெளியூருக்கு அனுப்புனா திரும்ப வரமாட்டான் நினைச்சீங்க? ஏலா, அவன் கொடுத்த வாக்க மீற மாட்டான். இப்ப ஒன்னாலதான் அவன் திரும்ப வந்திருக்கான். நான் எதுவும் செய்யாட்டி கூட அவன் திரும்பி வரதான் செய்வான். உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அவன் திரும்பி வராத இடத்துக்கு அவனை அனுப்புறதுதான்.